எம்பரர் ஆஃப் ஆல் ரஷ்யா. 1721 ஆண்டு அக்டோபர் 22ஆம் தேதி ரஷ்யாவின் சார் முதலாம் பீட்டர் அனைத்து ரஷ்யாவின் பேரரசர் என்ற பட்டத்தை சூட்டிக் கொண்டார். 17ஆம் நூற்றாண்டின் இறுதி வரை ரஷ்யா தெற்கிலும் மேற்கிலும் தனிமைப்படுத்தப்பட்ட பழமையான விவசாய அடிப்படையிலான நாடாக இருந்தது. பிரிட்டன், பிரான்ஸ், நெதர்லாந்து போன்ற ஐரோப்பிய நாடுகள் தொழில்நுட்பம், கடற்படை, கல்வி ஆகியவற்றில் முன்னேறியிருந்த போதும் ரஷ்யா பெரும்பாலும் மூட நம்பிக்கைகளிலும் பழைய மரபிலும் சிக்கியிருந்தது. பீட்டர் தி கிரேட் என்று அழைக்கப்பட்ட முதலாம் பீட்டர் 1682 முதல் ரஷ்யாவின் ஆட்சியாளராக இருந்தார். அவர் ரஷ்யாவை நவீனப்படுத்தி ஒரு வலிமையான சக்தியாக மாற்ற வேண்டும் என்று விரும்பினார். இராணுவம், அரசாங்கம், பொருளாதாரம் மற்றும் கலாச்சாரம் ஆகிய அனைத்து துறைகளிலும் அவர் சீர்திருத்தங்களை மேற்கொண்டார். அவரது முயற்சிகளின் மையமாக இருந்தது ஸ்வீடனுடன் நடைபெற்ற கிரேட் நார்தர்ன் வார் எனும் போர் ஆகும். இந்த போர் பால்டிக் கடலின் ஆதிக்கத்திற்காக ரஷ்யாவுக்கும் அப்போதைய ஐரோப்பாவின் வல்லரசான ஸ்வீடனுக்கும் இடையே நடந்தது. 21 ஆண்டுகள் நடந்த இந்த போர் 1721ஆம் ஆண்டு நிஸ்டாட் ஒப்பந்தம் மூலம் முடிவுக்கு வந்தது. இந்த போரில் பெற்ற வெற்றியின் மூலம் ரஷ்யா பால்டிக் கடற்பகுதியில் ஒரு நிரந்தரமான இடத்தை நிலைநாட்டியது. இது ரஷ்யாவிற்கு ஐரோப்பிய வர்த்தகத்திற்கான ஜன்னலை திறந்துவிட்டது. பீட்டர் ஸ்வீடனிடம் இருந்து கைப்பற்றிய பகுதியில் மேற்கத்திய பாணியிலான தனது புதிய தலைநகரமான செயின்ட் பீட்டர்ஸ்பர்கை நிறுவினார். இது ரஷ்யா ஒரு ஐரோப்பிய சக்தியாக மாறியதை குறித்தது. போரில் ஒரு வல்லரசை தோற்கடித்ததன் மூலம் ரஷ்யா ஐரோப்பிய சக்திகளுக்கு சமமான இடத்தை பெற்றது. ஸ்வீடன் மீதான வெற்றிக்கு பிறகு ரஷ்யாவின் நிர்வாக அமைப்பான செனட் பீட்டரின் மகத்தான சாதனைகளை கௌரவிக்கும் விதமாக ஃபாதர் ஆஃப் தி ஃபாதர்லேண்ட் எம்பரர் மற்றும் தி கிரேட் ஆகிய பட்டங்களை ஏற்றுக்கொள்ளுமாறு கோரிக்கை விடுத்தது. பீட்டர் அதனை ஏற்றுக்கொண்டு 1721 அக்டோபர் 22 அன்று தன்னை அனைத்து ரஷ்யாவின் பேரரசர் என்று அறிவித்துக் கொண்டார். இந்த அறிவிப்பு ரஷ்யாவின் பெயரை சார் ஆட்சி பிரதேசத்தில் இருந்து ரஷ்ய பேரரசு என அதிகாரப்பூர்வமாக மாற்றியது. பேரரசர் என்ற பட்டம் ரஷ்யாவின் ஆட்சியாளரை ரோமானிய பேரரசர்கள் மற்றும் மேற்கத்திய ஐரோப்பிய ஆட்சியாளர்களின் அதே நிலைக்கு உயர்த்தியது. இது ரஷ்யாவை அதிகாரப்பூர்வமாக உலக அரங்கில் ஒரு பேரரசாக நிலைநிறுத்தியது. இந்த புதிய பட்டம் ஐரோப்பிய அரசுகள் ரஷ்யாவை சமமாக நடத்த கட்டாயப்படுத்தியது. ஜார் என்ற பட்டத்தை விட பேரரசர் என்ற பட்டம் இன்னும் அதிக அதிகாரத்தையும் தன்னாட்சியையும் உள்ளடக்கியதாக கருதப்பட்டது. இது பீட்டரின் சர்வாதிகார சீர்திருத்தங்களை மேலும் வலுப்படுத்த உதவியது. பீட்டர் மேற்கத்திய கலாச்சாரத்தையும் கல்வியையும் ஊக்குவித்தார். இதனால் ஆசியாவையும் ஐரோப்பாவையும் இணைக்கும் கலாச்சார பாலமாக ரஷ்யா மாறியது. பீட்டரின் சீர்திருத்தங்கள் ரஷ்யாவை 18-19ஆம் நூற்றாண்டுகளில் பெரும் பேரரசாக மாற்றின. ஆனால் அதே நேரத்தில் கடுமையான ஆட்சி முறை மற்றும் சமூக வித்தியாசங்கள் உருவாகி 1917இல் ரஷ்ய புரட்சி ஏற்பட காரணமாயின. 1721இல் பீட்டர் பேரரசர் பட்டத்தை சூட்டிக் கொண்டது ரஷ்யாவின் வெற்றிகள் மற்றும் நவீனமயமாக்கல் சீர்திருத்தங்களின் அடையாளமாக வரலாற்றில் பதிவானது.